உலகிலுள்ள தலைசிறந்த போதை அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி பெற்று காண்பிப்பது. கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே, ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். அவமானங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் அவ்வளவு எளிதில் மறக்காது. நீ செல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பாதைக்கான விலக்கு நீயே. உன் மனதிலிருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி. நீ தயங்கி நிற்கும் நொடிகள்தான் உன் முதல் தோல்வி. முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான். ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். வெற்றியும் தோல்வியும் 2 படிக்கட்டுகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். எதை கண்டும் நம்பிக்கை தளராதே. தோல்வியும் வெற்றியிடம் தோற்கத்தானே செய்கிறது. நம்பிக்கையுடன் போராடு. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை. என்றும் அழகானது தோல்வியை முறியடிக்கும் வெற்றியே. முயற்சியின் பாதங்களை வணங்கியே தீரும் வெற்றியின் சிரம். விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் அழைத்துச் செல்லும். எல்லாம் தவறாக நடந்தாலும் சரியாமல் நில்லுங்கள், எல்லாவற்றையும் சரிபார்க்க. தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும். உன் பையில் பணம் இல்லை எனினும் தன்னம்பிக்கை இருந்தால் நீயும் செல்வந்தனே. நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக தூரம் தாண்ட முடியும். தூரம் என்பது முக்கியம் அல்ல, எடுத்து வைக்கின்ற முதல் அடிதான் முக்கியம். அனைத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. அமாவாசை என்பது தேய்பிறையின் முடிவுதானே தவிர நிலவின் முடிவு அல்ல. இலக்கை முடிவு செய், அதை அடையும் வழியை இறுதி செய், பின் முயற்சி உன் வெற்றியை உறுதி செய்யும். நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உளிகள் தேவையில்லை. பலர் செய்யும் ஏளனமும் சிலர் செய்யும் துரோகமும் போதும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். உன்னை தவிர நீ வெற்றியடைவதை வேறு எவராலும் தடுக்க முடியாது. உறுதி குலைந்தவனுக்கு ஒரு படையே இருந்தும் பயனில்லை. உறுதி கொண்டவனுக்கு கையில் ஒரு வாளே போதும். கனவு நிறைவேறும் வரை முயற்சியை கலைத்து விடாதே. ஏனெனில் முயற்சி மட்டுமே நம்மை முன்னேற்றுவதில் முதலிடமாகும். கடினமாக உழைத்தும் சோர்வு தெரியவில்லையா? அதுதான் உனக்கு பிடித்த வேலை. உங்களின் இன்றைய செயல்தான் உங்களுக்குரிய நாளைய பொழுது எது என்பதை தீர்மானிக்கும். தோல்வியிலும் தொடர் முயற்சியை மேற்கொள்பவர்களுக்கே வெற்றி சாத்தியம். வலிமை வெற்றியினால் வருவதல்ல, வெற்றிக்கான போராட்டத்தினால் வருவது. ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம். ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். விழுவதற்கு உன் கால்கள் முடிவு செய்தால் எழுந்து ஓடுவதற்கு உன் மனதை தயார் செய். வாழ்க்கையில் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது வெற்றிக்கான சரியான பாதையை கண்டுபிடித்து விடலாம். பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து கொள்ளுங்கள். எதிர்கொள்ளுங்கள், சிதைந்து போகாதீர்கள். கடந்து வந்த 1000 ஏமாற்றங்கள் நீங்கள் செய்யும் ஒரு புதிய முயற்சிக்கு ஈடாகாது. முன்னேறுங்கள், வெற்றி பெறுங்கள். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். உங்களால் கனவு காண முடிகிறதென்றால் அதை அடையவும் முடியும்.
முதல் முயற்சி தோல்வி என்றால் என்ன? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை வென்றுவிடலாம் வெற்றியால். தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா? எல்லாம் போய்விட்டாலும் வலிமையான உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம். பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன? காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. கத்தி என்று தெரிந்தும் கால் தடம் பதித்தவர்கள்தான் இன்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு சிக்கல் உங்கள் சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாகும். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்காமல் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தால் உன்னதமாக இருக்கும். எதிர்காலம் என்பது நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலமாகும். ஒன்றை வெல்வதற்கு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை போரிட வேண்டியிருக்கும். எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது. நம்பிக்கையுடன் செயல்படு. பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. கஷ்டம் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்குள் இல்லாமல் போய்விடும். ஜெயித்தவனுக்குத்தான் அடுத்து ஜெயிப்போமா என்கிற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கும். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில். காயமில்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே, திரும்ப திரும்ப எழுந்து நில். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். அடைய வேண்டிய இலக்கு 1000 என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள்தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். கடக்கப் போகும் நீண்ட பாதையை கண்டு வியக்கும் போது கடந்து வந்த நீண்ட பாதையை நினைத்துப் பாருங்கள். வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு. வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உன்மீது நீ நம்பிக்கை கொள்வது. வெற்றி என்பது கதவு போல். தட்டிப்பார், திறக்கவில்லை எனில் முட்டிப்பார். முட்டியும் திறக்கவில்லை எனில் தகர்த்து எறிந்துவிடு. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும், நம்பிக்கை இருந்தால். கடந்த காலத்தை விட அதிகம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நிகழ்காலத்தை. விழுவது உங்கள் கால்களாக இருந்தால் எழுந்து ஓடுவது உங்கள் மனமாக இருக்கட்டும். ஏளனமாக பேசியவர்களை ஏணியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும். வாழ்க்கையில் கடினமான இலக்கை அடைய முயலுங்கள். நீங்கள் வென்றால் அதை வழிநடத்தலாம், தோற்றால் வழிகாட்டலாம். பேராசை என தோன்றினாலும் பரவாயில்லை, எப்போதும் இலக்கு உயரமாக இருக்கட்டும். என்னை வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல, வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை. வெற்றிக்குத்தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள்? முயற்சித்துக் கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை. நன்றி.